ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஓராயிரம் கதைகள் உறங்கி கிடக்கின்றன. தட்டி எழுப்பினால் ஆச்சரியமூட்டும், அதிசயிக்க வைக்கும், திகைக்க வைக்கும் கதைகள் நம் கண்முன்னே விரியும். அதிலும் சின்ன வயது சம்பவங்கள் நமது மனதில் பசுமரத்தாணியாய் பதிந்திருக்கும். அப்படி எனக்குள் பதிந்திருக்கும் மறக்க முடியா சம்பவம் ஒன்று. ஊரில் ஒரு சமுதாயத்தினருக்கு சொந்தமான மாடன் கோயில் ஒன்றுண்டு. 3 வருடங்களுக்கு ஒரு முறையே கொடை நடத்துவார்கள். அதில் பெரிய மாடன், சங்கிலி மாடன், களவாணி மாடன் என நிறைய பேர் சல்லடம் தரித்து சாமி ஆடுவார்கள். அதிலும் பெரிய மாடனாக சாமி ஆடுகின்றவர் கையில் தீப்பந்தம் ஏந்தி, கழுத்து நிறைய மாலைகள் அணிந்து, முகமெல்லாம் எதையோ பூசிக்கொண்டு ஆடுவதை பார்க்கும்போதே எனது உடம்பெல்லாம் நடுங்கும். ஆனாலும் கூட்டத்தில் ஒளிந்து நின்று கொண்டு பார்ப்பது சிறுவயதில் திகிலான அனுபவம். அப்படி ஆடுகின்றவர் மறுநாள் எங்கள் தெருவழியே சாதுவாக மாடுகளை ஓட்டி போவதை நான் பலமுறை பார்த்து குழம்பியிருக்கின்றேன். ஒரு தடவை மாடன் கோயில் திருவிழா நடந்தபோது மாலையில் பள்ளி விட்டவுடன் மாணவிகள் அனைவரும் சாமி ஆடுவதை பார்க்க ஓடினோம். அப்போது ஒருவர், சாமிக்கு பலி கொடுக்கப் போகிறோம், யாரும் கோயிலின் எதிரே நிற்கக்கூடாது என கூறி கோயில் கதவை அடைத்து விட்டார். பலி கொடுப்பது என்றால் பெரிய மாடன் ஆட்டின் இரத்தத்தை குடிப்பாராம். அப்படித்தான் மக்கள் பேசிக்கொண்டார்கள். அப்போது யாரும் எதிரில் வரக்கூடாதாம். எனவே கூட்டம் சிதறி விலக நாங்கள் பயத்தில் கோயிலுக்கு நேர் எதிரே இருந்த மண் சுவரில் ஒவ்வொருவராக ஏறி குதிக்க, பாரம் தாங்காமல் நெகிழ்ந்த மண் சுவர் நான் ஏறும்போது அப்படியே சரிந்து உடைந்த சுவரின் ஒரு கட்டி என்மீது விழ அப்படியே கோயிலுக்கு முன்பாக விழுந்து விட்டேன். திருவிழா பார்க்க வந்த கூட்டம் நான் விழுந்ததை பார்த்து பதறியபடியே ஓடி வந்து, ஐயோ, நம்ம நாட்டாமை பேத்தி அல்லவா என கூறியபடியே வயிற்றில் விழுந்த மண்கட்டியை அகற்றி என்னை தூக்கிவிட்டார்கள். கோயிலுக்கு வெளியே சல்லடம் தரிக்காமல் சாதாரணமாக வேட்டி மட்டும் கட்டிய ஒருவர் கையில் சிறிய பிரம்பும் மற்றொரு கையில் விபூதி தட்டும் ஏந்தியபடி சாமியாடி கொண்டிருந்தார். அவர் நான் விழுந்ததை பார்த்தவுடன் ஓடி வந்து திருநீர் பூசிவிட்டு, ஒன்றும் செய்யாது பாப்பா, பயப்படாதே என்றார். எனக்கோ வயிறு முழுக்க சிராய்ப்பு ஏற்பட்டதால் ஒரே வலி. அதைவிட இத்தனை பேர் முன்னால் விழுந்து விட்டோமே எனும் வெட்க உணர்ச்சி வேறு. எப்படியோ மெதுவாக நடந்து வீட்டுக்கு போய்விட்டேன். நடந்ததை அம்மாவிடம் சொல்ல பயந்து கட்டிலில் ஏறி படுத்து கொண்டேன். காய்ச்சல் வந்தது போல உணர்வு, வலி வேறு கூடிக்கொண்டே இருந்தது. அப்படியே கண்களை மூடி படுத்திருந்தேன். திடீரென்று அம்மாவை யாரோ அழைக்க மெதுவாக தலையை தூக்கி பார்த்தால் எனக்கு விபூதி பூசியவர் நின்று கொண்டிருந்தார். எனக்கோ ஒரே பயம். அவரோ, அம்மா, பாப்பா கோயிலுக்கு முன்னாடி விழுந்துடுச்சு, நான் விபூதி பூசிவிட்டேன், ஒன்றும் செய்யாது, அடுத்த திருவிழா நடக்கும்போது மாடனுக்கு மாலை வாங்கி போட்டு விடுங்களேன்னு சொல்லி சென்றார். அப்புறம்தான் அம்மாவுக்கு விஷயமே தெரியும். கடவுள் என்றாலே கருணை என்று தானே பொருள். 1-2 நாட்களில் காயங்கள் ஆறிவிட்டன. ஒவ்வொரு முறை ஊருக்கு செல்லும் போதும் ஊரின் நுழைவு பகுதியில் இருக்கும் அந்த மாடன் கோயிலை என் குடும்பத்தாரிடம் காட்டி, இதுதான் நான் விழுந்த இடம் என காட்ட தவறுவதே இல்லை. அந்த மண் சுவர் இருந்த இடத்தில் இப்போது கடை இருக்கிறது. ஆமாம், மாடனுக்கு மாலை வாங்கி போட்டார்களா? அடுத்த முறை ஊருக்கு செல்லும்போது கேட்க வேண்டும். கவிஞர் தமிழ் மகள் லலிதா.